தமிழ் மக்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி, மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னாக்கா, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதில இணைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் அரசியல் சூழல்ல தேசிய அளவில மிகப்பெரிய அளவில பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த அ சம்பவம் நடைபெற்ற உடனேயே சம்பவம் தான் செய்யணும். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி சம்பவம் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி நடத்தப்பட்டுள்ள அல்லது இருக்கின்ற இந்த சம்பவத்திற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தொடர்ச்சியாக மீடியா மாஃபியா, இங்க இருக்கக்கூடிய மீடியா மாஃபியா என்ன பண்றாங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் அல்லது அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வந்து, அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வந்து, இந்த 2 கட்சிகளுக்குள்ளும் குழப்பம் இருக்கிறது அப்படின்ற ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இவங்க முயற்சிக்கிறாங்க. ஏன்னா, இவங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு வெற்றி கூட்டணி, வலிமையான கூட்டணி. பிரதமர் மோடி அவர்கள் சொன்னது போல, இது ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கப் போகிறது அப்படின்ட்டு. அந்த வரிசையில தான் பார்த்தீங்கன்னாக்கா, நேத்திக்கு ஒரு செய்தி கசிய விடப்படுகிறது. அஃப்கோர்ஸ் இதை கசிய விட்டது யார் அப்படின்னா, எனக்கு தெரிந்து தினகரன் தரப்பு தான் இதை கசிய விட்டுறணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தினகரன் அதிமுகவுக்கு உரிமை கோரிய காலகட்டம். நான் சொல்றது 2017 அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னாக்க, அவர் இந்த கட்சி கொடியை பயன்படுத்தினார். கட்சியுடைய தலைவர்கள் அவங்கள அவங்களுடைய உருவப்படங்களை, அவங்களுடைய படங்களை பயன்படுத்தினார் அப்படின்றதற்காக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது. அப்போ ஆர்கே நகர் தேர்தல் நடக்கின்ற அந்த காலகட்டம் அது. ஸோ அப்போ ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சியுடைய கொடியை, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கொடியை கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட தினகரன் பயன்படுத்தக்கூடாது என்பது உட்பட அந்த கோரிக்கைகள் வைத்து அந்த வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ விசாரணைக்கு வரும்போது இன்ஃப்ரக்ஷியஸ் ஆயிடுது. இன்ஃப்ரக்ஷியஸ் என்று சொல்வார்கள். இன்ஃப்ரக்ஷியஸ் என்றால் என்னன்னா, அது பயனற்ற தன்மையை கொண்டு விடுகிறது. ஏன்னா, தினகரன் இப்பொழுது ஒரு தனி கட்சியை வைத்திருக்கிறார். அவர் ஒரு தனி கட்சியை வைத்து அவருக்கு என்ற ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி பதிவு செய்யப்பட்டு, அந்த கட்சிக்குன்னு ஒரு கொடியும் அவங்க வச்சிருக்காங்க. இது எல்லாமே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு சூழல்ல, அதிமுகவுடைய கொடியையோ பயன்படுத்த வேண்டிய அல்லது சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் வராது அப்படின்றது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ள காரணத்தினால, இந்த வழக்கை நடத்துவது வீண். அப்ப நீதிமன்றத்தின் நேரம் வீணடிக்கப்படும் அப்படின்றதை மனதில் கொண்டு, நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் அடிப்படையில இந்த வழக்கு வாபஸ் பெறப்படுகிறது. உடனே என்ன பண்றாங்க செய்தி ஊடகங்கள்லாம், இபிஎஸ் வழக்கை தினகரன் மீது போட்ட வழக்கை வாபஸ் பெற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை பிரேக் பண்றாங்க. ஒரு செய்தியை பிரேக் பண்ணும்பொழுது, அந்த செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்றத சேகரித்து, அதுக்கப்புறம் ஒரு செய்தியை பிரேக் பண்ணணுன்றது அடிப்படை ஊடக தர்மம். ஆனால் இது கடைபிடிக்கப்படுகிறதா என்றால் சத்தியமாக இவர்களால் அது முடியாது. ஏன்னா இவர்களுடைய நோக்கம் அந்த செய்தியை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்பது கிடையாது. அதை வைத்து ஒரு அஜெண்டாவை செட் பண்ண வேண்டும், ஒரு நரேட்டிவை செட் பண்ண வேண்டும் என்பதுதான். இதை வைத்து அவங்க என்ன அஜெண்டாவை செட் பண்ண முடியும் அப்படின்னாக்க, இபிஎஸ் நிர்பந்தப்படுத்தப்படுகிறார் அப்படின்ட்டு அதாவது டெல்லி அவரை அழுத்தம் கொடுக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கை வாபஸ் பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏதாவது உண்மை இருக்கா பார்த்தீங்களா? அவர் அந்த கட்சி கொடியோ, சின்னத்தையோ அல்லது தலைவரையோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு போட்ட வழக்கு, அவருக்குன்னு ஒரு தனி கட்சி வந்துருச்சு, கொடி வந்துருச்சு, சின்னமும் வந்துருச்சு அப்படின்ற சூழல்ல, அந்த வழக்கு பயனற்றதாயிடுச்சு அப்படின்றதுனால அது வாபஸ் பெறப்படும்போது, அது இதனால் தான் நிர்பந்தத்தால் தான் வாபஸ் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நரேட்டிவ கொண்டு முன்னாடி வைக்கிறாங்க. இதற்கு இந்த பெண் நிறுவனமும் உடன்தேன்னு வச்சுப்போம். இந்த சபரீசன் இருக்கான்ல, அவனுடைய பெண் நிறுவனமும் உடன்தேன்னு வச்சுப்போம். தினகரன் தரப்பும் இதை பரப்பி விடுகிறது. நாம் சொல்ல வருவதெல்லாம் ஒன்று மட்டும்தான். நான் 2017 தினகரன் அவர்களுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே நான் சொல்லி வந்தது என்னன்னா, நீ அதிமுகவுடைய அமைச்சர்களை மிக மோசமாக, மட்டரகமாக பேசி, அதிமுகவுடைய தலைவர்களை மிக மோசமாக, மட்டரகமாக பேசி, நீ கண்டிப்பாக செல்வாக்கை பெற்றுவிட முடியாது. ஏன் அப்படின்னா, நீ செய்யக்கூடியது திமுக செய்யக்கூடிய வேலை. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, திமுக அமைச்சர்கள் நான் மரியாதையா குடுப்பேன். ஆனால் நீ யார எந்த கட்சியுடைய எந்த கட்சி உன்னுடையதுன்னு நீ உரிமை கோருகிறாயோ, அந்த கட்சியுடைய அமைச்சர்கள், அந்த கட்சியுடைய அமைச்சர்கள் வானத்திலேயும் குதித்து விட்டார்களா? இல்லை. தொண்டர்களாக இருந்து அவர்கள் மேலே வந்தவர்கள். அப்ப என் வீட்ல சமையல் செஞ்சவன் தானே, என் வீட்ல இது பண்ணவன் பண்ணையார் மைண்ட் செட்ல நீ பேசினன்னா, நீ மட்டும் என்ன பெரிய பெரிய மன்னர் பரம்பரையா? நீயும் போயஸ் கார்டன்ல கரண்டிய தூக்கிட்டு வந்தவன் தானே! அப்படின்ற கேள்வி வரும்ல. இந்த கேள்வியை சாதாரண தொண்டர்கள் கேட்பாங்கல்ல. அப்ப அந்த தொண்டர்கள் மனதை புண்படுத்தும் விதத்தில் நீ பேசுகிறாய். அதிமுகவை பார்த்து நீ ரெட்டை இல, செத்த இல என்றெல்லாம் நீ பேசியிருக்கிறாய். இதையெல்லாம் அதிமுக தொண்டன் விரும்புவானா? விரும்ப மாட்டான். அப்ப இன்னைக்கு நீ ஒரு கூட்டணி வேணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா, அதிமுகவுடைய தொண்டன் விரும்புகின்ற வகையில உன்னுடைய பேச்சு இருக்கணும். உன்னுடைய செயல்பாடு இருக்கணும்.
இன்னைக்கு வந்து ஏன் பாரதிய ஜனதாவுடன் ஒரு ஒரு நல்லுறவு அப்படின்றது வந்து வலுப்படுத்தி கொண்டே போகிறது. அது ஏன் வலுப்பட்டு கொண்டே போகிறது? ஏன்னா, அமித்ஷா அவர்கள் வந்து அங்க சொல்லும் பொழுது, ஒரு மூத்த தலைவர், நாட்டின் உள்துறை அமைச்சர், அவர் வந்து சென்னைக்கு வந்து உட்கார்ந்து, தேசிய ஜனநாயக கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அது அதிமுக கொடுக்கின்ற அங்கீகாரம். அப்போ நாம உடனே என்ன சொல்லுவோம்? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதத்தில் அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் இருப்போம்னு நாம சொல்லுவோம். இதுதான் பரஸ்பர நல்லிணக்கம். நயினார் நாகேந்திரன்ட்ட போய் பேசுறாங்க. என்ன கேட்குறாங்க போயிட்டு? என்னங்க அவங்க ஏதோ அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்களே ஒரு அதிமுக தொண்டர்கள்னா, ஏங்க அதிமுகவுடைய கிளைச் செயலாளர்கள்னு எல்லாரும் எனக்கு தெரியுங்க. என்கிட்ட வந்து இந்த கதைய விடுறீங்களா? அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது, ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் என்ன நினைப்பான்? நேசிக்க துவங்குவான். யார? பாரதிய ஜனதா தலைவர்களை, பாரதிய ஜனதாவுடைய தொண்டர்களை நேசிக்க துவங்குவான். இதையே மாத்தி பேசலாமே. பிரதர், அதாவதுங்கண்ணா, பாருங்கண்ணா, அந்த அதிமுகன்ற கட்சி ஒரு தமிழ்நாட்டில கட்சின்னா, நாங்க ஒரு பெரிய கட்சின்னா, இப்படி பேசிட்டு இருந்தா, அது விரிசலை தான் அதிகப்படுத்தும். நீ அறிவாளித்தனமா பேசி உன்ன ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா விரிசலை தான் அதிகப்படுத்தும். மாறாக, ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேசுவாரு? ஏங்க, அவங்க கட்சியில இருக்க கிளை செயலாளர்ன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோங்க. அப்படின்னும் பொழுது, அந்த நல்லுறவு வலுப்பட்டு விடுகிறது. இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா 2 ஆண்டுகளாக கசப்புணர்வுடன் பயணிச்சுட்டோம். நான் வந்து உங்கள திட்டுறது, நீங்க எங்கள திட்டுறது அப்படின்னு பயணிச்சுட்டோம். இப்ப நம்ம ஒண்ணா சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இதுக்கு தான் இந்த ஓராண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வந்து இன்னொரு மற்றவர்கள், அதாவது இந்த கூட்டணிக்குள்ள வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கும் அந்த எண்ண ஓட்டம் இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிறுமைப்படுத்தி, அதிமுகவை வேறு யாராவது வைத்து கைப்பற்றி இதெல்லாம் நடக்க போறதில்ல. அதைத்தான் தெளிவுபடுத்தியிருக்கிறார் திரு அமித்ஷா. அப்போ தினகரனுக்கு என்ன வழி இருக்கு? வழி இருக்கு. என்னன்னா, நீங்க ஒரு தவறை முன்னாடி செய்து விட்டாய். என்னன்னா, தொண்டர்களுக்கு இடையே நீ தேடி இருக்க வேண்டும். மாறாக நீ வெளியே போய் வெளியில இருந்து ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொண்டு வரலான்னா, அது நடக்காது அதிமுகவை பொறுத்தவரைக்கும். அப்போ இங்கே உனக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னா, உன்னுடைய பேஸ் ஓட்டு என்ன? உன்னுடைய கம்யூனிட்டி ஓட்டு. அடுத்து அதிமுக ஓட்டு. இந்த அதிமுக ஓட்டைத்தான் நீ பிரிக்கிறாய் அப்படின்றத உன்னுடைய பலமாக நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். 2021ல கிட்டத்தட்ட 23 தொகுதிகளில் நீ அதை ஓட்டை பிரித்தாய் அப்படின்றத சொல்ற நீ. 2021ல இருந்த பலம் உனக்கு இன்னைக்கு இருக்கான்னா கிடையாது. ஆனால் ஒவ்வொரு வாக்கும் தேவை என்று நினைக்கக்கூடிய நிலையில தான் அதிமுக இருக்கு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. நாங்கள் அதிமுக திமுக எதிர்ப்பு வாக்குகள். அதை வந்து நாங்கள் அதிமுக அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லாமே நம்மகிட்ட இருக்கணும். அப்போ அது சிதறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னும் பொழுது தினகரனும் அதில் இருக்க முடியுமா என்றால் வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது? திரு அமித்ஷா அவர்களே அங்கீகரித்தார்கள் இல்லையா? அந்த மாதிரி நீயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை அங்கீகரிக்க. அந்த தலைமையை நீ அங்கீகரிக்கின்ற நிலையில் அவங்களும் வந்து இறங்கி வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்படி தான் அது போகும். பாரதிய ஜனதா கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது தேசிய அளவில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, மகத்துவம் என்பதை பொறுத்தது. ஆனால் தினகரனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது அவர் நடந்துகின்ற வழியில தான் இருக்கு. அப்போ நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தெளிவுபடுத்தி ஆகிவிட்டது. இதோடைய முகம் தமிழ்நாட்டில் அதோடைய முகம், தேசிய அளவில் அதோடைய முகம் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் என்றால், மாநில அளவில் தமிழ்நாட்டு அளவில் அவருடைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் முகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்றது தெளிவுபடுத்தி ஆகிவிட்டது. அதை ஏற்றுக்கொண்டால் நீ இந்த கூட்டணியில் இருக்க முடியும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது. நான் அவர்களுடன் தொடர்பு இருக்கிறேன், அதனால் உன்னுடன் தொடர்பு இருக்க முடியாது. இந்த கதைகள்லாம் இங்கே நடக்காது. மீடியாவை வைத்துக்கொண்டு என்ன நரேட்டிவை செட் பண்ணாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இன்றைய தேதியில் மிக தெளிவாக நாங்கள் இந்த இந்த கூட்டணியை வெற்றி பெற வைக்க உழைத்து கொண்டிருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு என்னென்ன செய்ய முடியும் என்பதற்காக அவர் உழைத்து கொண்டிருக்கிறார். முடிந்தால் எங்களுடன் இருந்து எங்கள் கரத்தை வலுப்படுத்துவதற்கு முயற்சி செய். அதை இடர்பாடுகள் கொடுக்கலாம் என்றால் நீயும் தூக்கி எறியப்படுவாய். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரைக்கும் வெற்றி ஒன்றே இலக்கு. அதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோரையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு திரு அமித்ஷா அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி அப்படின்னா இதில் பெருமைப்படுறது அப்படின்றதை விட கூடுதல் பொறுப்பு, கடமை எங்களுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய ஒவ்வொரு வேட்பாளரையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது.
எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அப்படித்தான் நாங்கள் உழைக்கப் போகிறோம். அப்படின்னும் பொழுது ஒரு இடத்துல கூட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. கூட்டணி அரசா? இது பாருங்கள் கூட்டணி அரசு. அப்படின்னு என்ன பண்ணுவான் திமுககாரன்? நேரா போவான். எங்க? ஒவ்வொரு சிறுபான்மையிட்டு அவங்க ஓட்டு போடுறாங்க, போடல. ஆனா இவன் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துவான். பெரும்பான்மை மக்களிடமே அச்ச உணர்வை ஏற்படுத்துவான். அது பாருங்க உத்தரப்பிரதேசத்தில தர்காவை இடிக்கிறாங்க. இங்கேயும் அதே மாரி இடிப்பாங்க. அங்கே பாருங்க அங்கே எல்லாம் முஸ்லீம் என்னமோ பண்ணுறாங்க. இங்கேயும் அதே மாரி பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் பரப்புரையை செய்வான். வேலூர் இடைத்தேர்தல் மிகப்பெரிய ஒரு இடைத்தேர்தல்னு சொல்ல முடியாது. பொதுத் தேர்தல் தள்ளி போனது தனியாக நடத்தப்பட்டது. 2019 2019 காலையில வேலூர் தேர்தல் நடக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில ஒவ்வொரு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் தோல்வியுற்றார்கள். வேலூர் இடைத்தேர்தல் நடக்குது. ஐ மீன் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டு அதுக்கப்புறம் தனியாக நடக்குது. இந்த வேலூர் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து சில வாரங்கள்லேயே நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்க, கருத்து கணிப்புகள் எல்லாம் அதிமுக முந்துகிறது. எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். ஆனால் அன்றைய காலையில் பார்த்தீங்கன்னாக்கா 370 ஆர்டிகல் 370யை வாபஸ் பெறுவது அந்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. உடனே பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி 10 மணிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க வாட்ஸ்அப் குரூப்லலாம் போட்டு தள்ளுறாங்க. அவ்வளோதான் இனிமேல் காஷ்மீரில் நடந்தது. அதாவது அது என்னன்றது கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் அதற்குள்ளே இங்கே பரப்புரையை கொண்டு போகிறாங்க. முஸ்லீம்கள் எல்லாரும் இப்போ சிஏஏ மாதிரி முஸ்லீம்கள் எல்லாம் வெளில துரத்த போகிறாங்க. வெளியில் விரட்டி அடிக்க போகிறாங்க. அப்படி இப்படின்னு இது செய்ததுனால பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அளவில் வாக்கு எண்ணிக்கை கூடியது. மதியத்துக்கு மேலே பதிவான வாக்குகள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் அதுக்கு முன்னாடி சில வாரங்களுக்கு முன்னர் ஒவ்வொரு தொகுதியிலையும் பல லட்சங்கள் வித்தியாசத்தில் தோற்ற அதிமுக இந்த தேர்தலில் 8000 வாக்குகளில் மட்டுமே தோற்றது. அது மாதிரியான ஒரு சூழல் வரக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி தவறான பரப்புரைகள், குழப்பம் இருப்பது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடாது என்பதனால தான் தெளிவுபடுத்துகிறார் ஆரம்பத்தில் இருந்தே. இதை நீங்கள் வந்து இருமாப்பு, அவருக்கு திமிரு, இருமாப்பு இதெல்லாம் இல்லை. இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற கடமை உணர்ச்சி. அதனால் அவர் அதை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நாங்கள் வந்து கூட்டணி ஆகத்தான் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். அரசை அதிமுக அமைக்கும். நீங்கள் 119 118 இடங்களே 19 இடத்துலையும் நின்னாங்கங்க 2011. 2006 128 இடத்துல நின்னாங்க திமுக. 2011 119 இடத்துல தான் நின்னாங்க. 1980 114 இடங்கள்ல 2 இடம் காங்கிரஸ் கூடுதலாக நின்றுச்சு சட்டமன்ற தேர்தலில். இப்படியெல்லாம் நின்ற பொழுதே யாரும் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறீர்களா, கூட்டணி அரசு அமைக்கப் போகிறீர்களா என்றெல்லாம் போய் கேட்கல. ஆனால் இங்கே நாங்கள் இப்பொழுதுதான் இந்த கூட்டணி என்பதை அறிவிப்பு வந்த உடனேயே பாஞ்சிட்டு வந்து எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு தவறான தகவலை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த கூட்டணி பற்றிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான். அதில் நீங்கள் வெற்றி பெறப்போவதில்லை. அதனால தான் இதை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை அமைத்தது எதுக்குன்னா, இந்த மாதிரியான குழப்பங்கள், இந்த மாதிரியான சச்சரவுகளை எல்லாம் நீங்கள் எடுத்து வைத்து பேசி நீங்கள் ஓஞ்சி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் முன்னாடி போவோம் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு என்பதற்காகத்தான். இதை வந்து தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்னர் செய்திருந்தால் சத்தியமாக இந்த குழப்பத்தை பெரிய அளவில் கொண்டு போயிருப்பாங்க. இப்போ அது முடியாது. ஒவ்வொரு முறை நீங்கள் இது மாதிரி தகவல்களை நரேட்டிவ் செட் பண்ணி, அஜெண்டாவை செட் பண்ணி, மீடியாவை வைத்து முன்னெடுக்க செல்லும் பொழுதும் அதை நாங்கள் முறியடிப்போம். இப்பொழுதும் சொல்கிறோம். அது டிடிவி தினகரனோ அல்லது வேறு கட்சிகளோ நீங்கள் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு திமுக எதிர்ப்புங்கிற மையப்புள்ளியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுகின்ற பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் சாமர்த்தியசாலிகள். இல்லை, தேனியில் சொன்னார்ல, எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னார்ல, திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல, அதிமுக கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதிமுக என்ற கப்பல் கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக. நீ அந்த கப்பலில் ஏறிக்கொள்ளப் போகிறாயா இல்லை நடுக்கடலில் தத்தளிக்கப் போகிறாயா என்பது உனக்கு விட்டது. தலைகீழ்தான் குதிப்பான கோட்டை சாமி நீ பேசிட்டு இருப்பேனா பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். உன் பழைய புராணம், அம்மாவால் கொண்டு வந்து அம்மா ஆட்டுக்குட்டி இந்த கதையெல்லாம் பேச வேண்டியதுதான். இங்கே இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக முகம் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் தலைமையில்தான் கூட்டணி. அந்த அரசு அதிமுக அரசாகத்தான் இருக்கும். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியாக இருக்கும் என்பதனை தெள்ளத் தெளிவாக நாம் முன்வைத்து ஆகிவிட்டது. இதுக்கு மேலேயும் குழப்பங்களை கொண்டு வரலாம்னு நினைத்தால் சத்தியமாக முடியாது. அப்போது இது வந்து வெற்றிகரமாக கரையை நோக்கி செல்கின்ற கப்பல். இதில் இருக்க வேண்டுமா இல்லை கடலில் தத்தளிக்க வேண்டுமா என்பது உங்களுக்கு விட்டது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.